ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டு விதமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள்கிட்ட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பட் உங்களுக்கு அதிக டைமும் தேவைப்படும், அதே மாதிரி அதிக ரிஸ்க்கும் இருக்கும், உங்கள்கிட்ட அதிகமாக அமௌண்ட்டும் வேணும். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட கம்மி அமௌண்ட் இருந்தாலே போதும், பட் இது லாங் டர்மாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு கம்மியான அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரணும், பட் அது லாங் டர்மாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ETF. ஃபஸ்ட்டு நம்ம ETF புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுறது புரிஞ்சாதான் இது நல்லா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுறது பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட மினிமம் அமௌண்ட் நிறையவே இருக்கணும். அதாவது ஒரு நல்ல ஸ்டாக் வாங்கணும்னா இப்போ Nifty 50 21,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை நீங்கள் காலையில் 9:50 வாங்கினு வச்சிங்களேன், அந்த ஸ்டாக் டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டாக் அதிகமாகவும் போகலாம், இல்லை கம்மியாகவும் ஆகலாம். இது ரிஸ்க் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும், ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கும். அடுத்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். இதில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை டைரெக்டாக பை பண்ணாமல் உங்களை மாதிரி நிறைய பேர்ட்டு இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுப்பீங்க. அந்த அமௌண்ட்டை அவர் நிறைய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுப்பாரு. இதை நீங்கள் யூனிட்டாக தான் வாங்குவீங்க, அதாவது NAV மூலமாக அதை வாங்குவீங்க. அது வந்து காலை 9:50 to 3:30 அப்புறம் அந்த கம்பெனி வந்து ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த கம்பெனி கொடுப்பாங்க. அது மூலமாக தான் நீங்கள் வாங்க முடியும். அடுத்து நம்ம ETF எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். இப்போ IT செக்டரில் ஒரு நல்ல ஸ்டாக் TCS இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து இப்போ 4,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் IT செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்து 38 ரூபீஸில் வாங்க முடியும், அதாவது ஒரு யூனிட்டாக வாங்க முடியும். இதனால உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இதில் ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே நீங்கள் வாங்குறதுனால ஒரு ஸ்டாக் மேலேயும் போகலாம், ஒரு ஸ்டாக் கீழேயும் போகலாம். அதனால உங்களுக்கு ப்ராஃபிட் ரேஞ்சும் இருக்கும், அதே மாதிரி லாஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதான் ITBs. ETFல மொத்தம் 7 விதமான ETFs இருக்குது. அது என்னன்னா இண்டெக்ஸ் ETF, செக்டார் ETF, ஜியோகிராஃபிக் ETF, லெவரேஜ் ETF, ஷார்ட் ETF, கமோடிட்டி ETF அண்ட் கரன்சி ETF. இண்டெக்ஸ் ETFனா இண்டெக்ஸில் இருக்கிற நிஃப்டி, இதெல்லாம் நிஃப்டி பீஸ்னு சொல்லுவாங்க. அதே செக்டார் ETFனா செக்டாரில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது IT செக்டார்னா ITBs இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இதே கமாடிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா கமாடிட்டியில் வர சில்வர் அண்ட் கோல்டெல்லாம் கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியான பீஸ் இருக்கும். அடுத்து நாம இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஈஸியாகவே ட்ரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறையவே கிடைக்கும். இதில் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸாக இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மைத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ETF நீங்கள் எப்படி பை பண்ணணும் உங்களுக்கு தெரியலையா? கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுன்னா உங்களுக்கான ஒரு டீமெண்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்து வீக்லி 2 டைம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வெபினாராக கிளாஸ் எடுப்பாங்க. உடனே கால் பண்ணுங்கள், உங்களுக்கான வெல்த்தை பில்ட் பண்ணுங்கள்.